அபிஷேக பொருட்களும் சிறுவாபுரி முருகனும் கிடைக்கும் பலன்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு நிகராக பக்தர்களால் போற்றப்படும் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேக பொருட்களை பொறுத்து அதன் பலன்கள் நம்மை வந்து அடையும் என்பது உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், எந்தெந்த பொருட்களை கொண்டு அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் எந்தெந்த பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். மானுடர்களாகிய நம் பெருந்தோளில் படிந்திருக்கும் அழுக்குகளை அகற்றக்கூடிய வல்லமை பொருந்திய நீரானது உலக உயிர்கள் அனைத்திற்கும் தேவைக்குரிய அருமருந்தாகும். அதனால் தான் தெய்வப்புலவன் வள்ளுவ பெருந்தகை நீரின்றியமையாது உலகு என்றான். அத்தகைய நன்னீரை கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் கிடைக்கக்கூடிய பலனானது அலைப்பாயும் உள்ளத்திற்கு மனசாந்தி. நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்தால் பக்தியும், சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் கல்லாய் கண்முன் காட்சி தரும் இறைவனின் திருமேனியானது குளிர்ந்து நம் உள்ளம் அது சுகம் காணும், செல்வம் செழிக்கும். வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தால் இறைவனின் கருவறை மணக்கும், நமக்கு ஆயுள் பலமடையும். ओम साम सकुण्यै नमः रेवत्यै नमः ओम साम पूतनादै नमः ओम साम महापूतनादै नमः ओम साम मालिन्यै नमः शीतलादै नमः ओम साम बुद्धायै नमः सतोमुख्यै नमः सूर्यराज नमः अधिपतये ओम साम ब्रह्मणे नमः साम सौमण्डलादै. மஞ்சள் பொடி கொண்டு அபிஷேகம் செய்தால் மண் ஆளும் மன்னனும் வசப்படுவர். நெய் அபிஷேகம் செய்தால் மோட்சம் உண்டாகும். பஞ்சாமிர்தம் பால் அபிஷேகம் செய்தால் தீர்க்காயுள் வாழலாம். தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் சங்கீத இசைஞானம் பெறலாம். மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகளை கொண்டு அபிஷேகம் செய்தால் வேளாண் விருத்தி, சகல சௌபாக்கியம் ஏற்படும். தயிர் அபிஷேகம் வம்ச விருத்தி, இளநீர், திருநீர் உயர்ஞானம் பெறுதல், மலர்கள் மகிழ்ச்சி, சொர்ணம் அபிஷேகம் வைபோகம். சங்காபிஷேகம் தீவினை நீங்கும், கந்தன் துணையிருப்பான். வஸ்திரம் ராஜயோகம் அளிக்கக்கூடியது. எத்தனை அபிஷேகங்கள் செய்து வழிபட்டாலும் அது பலனை எதிர்பார்த்து இறைவனை வழிபட்டு வரங்களை பெறுவதாகும். இவற்றுக்கெல்லாம் மேலானது பிற உயிர்களை நேசிப்பது, அவற்றின் பசிப்பினி நீக்குவது. தன்னலமில்லா இறை தொண்டு மட்டுமே மெய்யடியாருக்கு சிறுவாபுரி முருகப்பெருமானின் அருளால் பிறப்பில்லா நிலையை அடைய செய்திடும் என்பது திண்ணம்.